ஃபைனலாக அடிடாஸ்லேருந்து நமக்கு ஒரு மெசேஜ் ஒரு கமெண்ட் வந்திருக்கு. நான் ரிப்ளை கொடுத்துருக்கேன். அவங்க நமக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறாங்க கொடுக்கலன்றது ரெண்டாவது விஷயம். நான் போட்ட வீடியோக்கு மொத்தம் 4000 பேருக்கு மேலே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இந்தியாவிலேருந்து எல்லாருமே கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப மிகப்பெரிய விஷயம் இது. இதுக்கு நான் என்ன மாதிரி ரிப்ளை கொடுக்குறதுன்னு தெரியல. எனக்கு நன்றியை தவிர்த்து வேறு எதுவும் தெரியல. ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் நான். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸில் யாருக்கும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ப்ரெஷர் பண்ணதில்லை. இது ஈகோன்றதை விட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது இப்படி ஒரு விஷயம் நடந்தது. இதுக்கு முன்னாடி நான் ஏஸ்கி போரில் பீஸ்கி போரில்னு வீடியோ போட்டது, டான்ஸ் வரலன்னு வீடியோ போட்டது வந்து ரன்னிங்கை நார்மலைஸ் பண்ணணும், எல்லாத்துக்கும் உரியது ரன்னிங்கு, அத்லட்ஸ் மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்காக. எனக்கு இங்கிலீஷ் பேச வரலன்னு திணறி நான் ட்ரை பண்ணி போட்ட வீடியோ வந்து ரன்னிங் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்கு. எதெல்லாம் அசிங்கம் கூச்சம் நினச்சிக்கிட்டு இருந்தேனோ அதெல்லாம் உடச்சி வெளியில் வர்றதுக்கு ரன்னிங் ஒரு மிகப்பெரிய டூலாக இருந்திருக்குன்னு காட்டுறதுக்காக போட்டது. இது போக நான் இப்போ ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் ஒன்று எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வெளி ப்ரொமோஷன்ஸ், அதாவது கடை விளம்பரமாக இருக்கட்டும், மித்த விளம்பரங்கள்லாம் வந்து பண்ணுறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து ஒரு ஆளை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். யார் அப்படின்னா, பேட்டை கெட்டவன். அவர் வந்து பொதுநலமாக நிறைய விஷயங்கள் பண்ணுவார். இந்த கிரிக்கெட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம சுயநலமாக பண்ண போகிறோம். எப்படின்னா, இந்த கிரவுண்டை பாருங்கள், எம்டியாக இருக்கா, இது ஒத்தாலா நானும் என் ஃப்ரெண்டாலையும் மொத்தமாக உருவாக்க முடியாது. இது வந்து வெளியில் வந்து டொனேஷன் வாங்குறதா இருக்கட்டும், காசாக கேட்டு வாங்குறதா இருக்கட்டும், இப்போ நீங்கள் ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறதுலாம் வந்து அதெல்லாம் நிறைய பேர் நிறையா பண்ணி அடி வாங்கியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் சரி வரல, எனக்கு ஒப்பாக படலை. இப்போ வந்து எங்களுக்கு வந்து இப்போ போர் போடணும். இப்போ எனக்குன்னு இந்த ப்ரொஃபைலுக்கு நான் ப்ரொமோட் பண்ணால் எனக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அந்த காசை மைனஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து வேறு ஒரு கடைக்காரங்க வர்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கடையை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா, ப்ரொமோட் பண்ணதுக்கு ஏதாச்சும் ஒரு பொருளாக வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கும் உழைச்சி வாங்கின மாதிரி இருக்கும், நானாக உருவாக்கின மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். இது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல. உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படியாச்சும் இந்த கிரவுண்டை வந்து நேர்மையான வழியில் உருவாக்கணும்னு நினைக்கிறேன். திருப்பி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி.